Hi friends, நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பத்தி பார்க்க போறோம். ஸோ அது கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாம்னே ஏன் சொல்றாங்கன்னா குரூப் 4ம் விவோ எக்ஸாமும் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கனால ஸோ இதை வந்து கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாம்னு சொல்கிறாங்க. இது வந்து டிஎன்பிசியில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ எதனால் வந்து இதை விவோவும் குரூப் 4 கம்பைன் பண்ணாங்கன்னா ஸோ விவோ எக்ஸாமில் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு செக்ஷன் இருந்துச்சு. அதாவது விவோ ஜாபை பற்றி ஒரு சில கொஷின்லாம் இருக்கும். ஸோ அந்த கொஷின்லாம் எலிமினேட் பண்ணிட்டு குரூப் 4 உள்ள சிலபஸும் விவோ சிலபஸையும் சேம் சிலபஸாக வச்சு கம்பைன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இது எவ்வளோ போஸ்டிங் கேட்குறாங்கன்னா 9351 போஸ்டிங் கேட்குறாங்க. இதுக்கு வந்து அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் எப்போனா 13/12/17. ஸோ எக்ஸாம் எப்போ வருதுன்னா நெக்ஸ்ட் இயர் பிப்ரவரியில் வந்து வருது, 11/18 வருது. ஸோ இதெல்லாம் தான் என்னென்ன போஸ்டிங், அப்புறம் எவ்வளோ சேல்ரி, எவ்வளோ வேக்கன்சி அதெல்லாம் இருக்குது. ஸோ இது எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு வியூ இது. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஓஎம்ஆர் ஷீட் இருக்கும், இதில் தான் நம்ம ஷேர் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம சிலபஸும் அப்புறமேட்டு என்னென்ன கொஷின், என்னென்ன சிலபஸ்ஸு, அப்புறம் எத்தனை கொஷின் அந்த சிலபஸ்லேருந்துலாம் கேட்பாங்க அதெல்லாம் ஒரு வியூ பார்ப்போம். ஸோ இப்போ வந்து குரூப் 4 எக்ஸாம் வந்து SSLC டைப்பில் தான் இருக்கும். ஸோ 6th-லேருந்து 10th வரையும் உள்ள சிலபஸ்லேருந்து தான் கொஷின் கேட்பாங்க, ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாம் வந்து எவ்வளோ நேரம்னா 3 மணி நேரம். மொத்தம் டோட்டல் கொஷின் எவ்வளோ இருக்குன்னா 200 கொஸ்டின் இருக்கும். ஸோ சிலபஸ் என்னென்ன சிலபஸ்னால் மெயின் சிலபஸ் என்னென்னா பொதுத்தமிழ், பொது அறிவியல், அப்புறம் வந்து ஆப்டிடியூடு. ஸோ இது வந்து மெயின் சிலபஸ்ஸு. பொதுத்தமிழில் பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின் கேட்பாங்க. ஜிகேல பார்த்தீங்கன்னா 75 கொஸ்டின் கேட்பாங்க. ஆப்டிடியூடில் பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இப்போ வந்து பொதுத்தமிழில் வந்து 100 கொஸ்டின் கேட்பாங்க. இந்த செட்டு வந்து இப்போ நான் கொடுக்க போகிற இன்ஃபர்மேஷன் வந்து லாஸ்ட் 5 இயர்ஸில் உள்ள ஒரு அனாலிசிஸ் பண்ணி கொடுக்குற இன்ஃபர்மேஷன் இது. ஸோ பொதுத்தமிழில் 100 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அந்த 100 கொஸ்டின் எதுலேருந்து வரும்னா தமிழறிஞர்கள், அப்புறம் வந்து தமிழ் இலக்கியம், இலக்கணம். ஸோ இதுலேருந்து வரும். தமிழ் இலக்கியத்திலேருந்து 53%, தமிழ் இலக்கணத்திலேருந்து 47% கொஸ்டினும் கேட்பாங்க. ஸோ இது வந்து 5 இயர்ஸ் கொஸ்டின் அனாலிசிஸ் பண்ணி எடுத்தது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பொதுத்தமிழ் என்னென்ன புக்கில் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தா 6th-லேருந்து 10th வரையும் உள்ள புக்கில் உள்ள பொதுத்தமிழ் படித்தாலே போதும். ஸ்டேட் போர்டு புக்கு படித்தாலே போதும். 95% ஆஃப் கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணிடலாம். ஸோ அப்புறம் சம் ஆஃப் ஒரு 10% ஆஃப் கொஸ்டின் வந்து 11th to 12th வந்து கேட்கலாம். ஸோ என்ன கைடு நான் ப்ரிஃபர் பண்ணுறேன்னா சக்தி கைடும் அப்புறம் வந்து தேவிரா கைடும் நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ தேவிரா கைடு இங்கிலீஷ்லேயும் இருக்குது. ஸோ இங்கிலீஷில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அதை வாங்கி படிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜிகே வந்து இந்தியன் பாலிட்டிக்ஸு, அப்புறம் இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து 8லேருந்து 10 கொஸ்டின் கேட்குறாங்க. அப்புறம் வந்து ஹிஸ்ட்ரியும் அப்புறம் இந்தியன் நேஷ்னல் மூவ்மெண்ட்டு 12லேருந்து 16 கொஸ்டின் கேட்குறாங்க. அப்புறம் எக்கனாமிக்ஸ் வந்து 10லேருந்து 13 கொஸ்டின் கேட்குறாங்க. அப்புறம் வந்து ஜாகிரஃபிலேருந்து 8லேருந்து 4 கொஸ்டின் கேட்குறாங்க. அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து 12லேருந்து 23 கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ சயின்ஸ்னு எடுத்துகிட்டோம் பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன டாபிக்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, தாவரவியல், விலங்கியல் இருக்குது. ஸோ அதில் வந்து ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 கொஸ்டின் வரையும் கேட்குறாங்க. கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 5 கொஸ்டின் வரையும் கேட்குறாங்க. தாவரவியலில் பார்த்தீங்கன்னா 2லேருந்து 4 கொஸ்டின் வரையும் கேட்குறாங்க. விலங்கியலில் பார்த்தீங்கன்னா 5லேருந்து 4 கொஸ்டின் வரையும் கேட்குறாங்க. ஸோ இது இல்லாமல் ஜிகே வந்து நம்ம எப்படி படிச்சுக்கலான்னா ஒரு 6லேருந்து 7 கொஸ்டின் எதில் கேட்குறாங்கன்னா டேஸு, வீக்ஸு, புக்ஸு, இம்பார்ட்டண்ட்டான டேலாம் இருக்கும்ல, இம்பார்ட்டன்ட் டே, வீக்கு, புக்கு அதெல்லாம் பற்றி கூட கேட்குறாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டால் அதே தான். ஸ்டேட் போர்டு 10th இருக்குல்ல, புக் இருக்குல்ல, அது 6th-லேருந்து 10th வரையும் உள்ள ஸ்டேட் போர்டு புக்ஸை வந்து நம்ம படித்தாலே போதும். ஒரு 12லேருந்து 16 கொஸ்டின் அதுலேருந்து கேட்பாங்க, நம்ம அதுலேருந்து அட்டன் பண்ணலாம். சம் போர்ஷன்ஸ் வந்து நம்ம 10th to 12th வந்து நம்ம படிச்சிக்கலாம், அது தப்பு இல்லை. அப்புறம் ஜாகிரஃபி வந்து அதே தான், சேம் தான். 6th to 10th வரையும் உள்ள ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லாம் படிக்கலாம் நம்ம. ஸோ அப்புறம் இந்தியன் பாலிட்டிக்ஸ் அண்ட் கான்ஸ்டியூஷனில் வந்து 8லேருந்து 9 கொஸ்டின் கேட்குறாங்க. அதில் என்னென்ன இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ்னால் கமிஷனு, அதில் வந்து 3 கொஸ்டின் கேட்கலாம். அப்புறம் வந்து சுப்ரீம் கோர்ட் அதுலேருந்து 2 கொஸ்டின்,
மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அதுலேருந்து 2 கொஸ்டின், அப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அதுலேருந்து ஒரு கொஸ்டின், பார்லிமெண்ட்ஸ் அதுலேருந்து ஒரு கொஸ்டின், ஸ்டேட் அண்டு டெரிட்டரிஸ் அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அப்புறம் சயின்ஸ்னு எடுத்துக்கிட்டால் அதுக்குள்ளே என்னென்னா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்னால் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதெல்லாம் நம்ம ஸ்டேட் போர்ட் 10th புக்கு, அப்புறம் வந்து 6th to 10th புக்கு அதை படித்தாலே போதும். அப்புறம் எக்கனாமிக்ஸ் அதே தான், சேம் தான், 10th to 6th புக் வரையும் படித்தா போதும். ஸோ ஆப்டிடியூட்னு 25 மார்க் கேட்குறாங்க. ஆப்டிடியூடில் பார்த்தீங்கன்னா 25 மார்க் கேட்குறாங்க. ஸோ அந்த 25 மார்க்கில் உள்ள இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் ஒரு 12 டாபிக்ஸ் இருக்குது. அதை மட்டும் நான் எடுத்திருக்கேன். என்னென்னா ரேஷியோஸ் அண்டு ப்ரொபோஷனு, அப்புறம் வந்து சிம்பிளிஃபிகேஷனு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, அப்புறம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, ஏரியா அண்டு வேல்யூஸு, டைம்ஸ் அண்டு ஒர்க்ஸு, பர்சன்டேஜு, ஆவரேஜு, நம்பர்ஸ் அண்ட் சிஸ்டம்மு, எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ஸு, ஆல்ஃபபெட்ஸ் நம்பர் சீரீஸு, அப்புறம் வந்து ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜ். ஸோ ஏஜ் கண்டுபிடிக்கிற ப்ராப்ளம்லாம் இருக்குல்ல அது. ஸோ ஆப்டிடியூடுக்கு வந்து ஜென்ரல் ஆப்டிடியூடு, அப்புறம் ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி அதுக்கு வந்து நம்ம என்ன புக் கைடு நான் ப்ரிஃபர் பண்ணணும்னா கனியன் கைடுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அது வாங்கி படிக்கலாம். ஸோ அப்புறம் முக்கியமானது கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் பார்ப்போம். கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து 15லேருந்து 28 கொஸ்டின் வரையும் கேட்குறாங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம எக்ஸாமுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் வரையும் படித்தா போதும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஜூலை 2017 2017லேருந்து ஜனவரி 2018 வரையும் படித்தா போதும். ஸோ எக்ஸாமுக்கு வாரம் உள்ள வரையும் உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம படிக்க வரோம். எக்ஸாமுக்கு ஒரு வாரம் உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க வரோம். ஸோ 2017லேருந்து ஜனவரி 2018 உள்ளேயும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படித்தா போதும். ஸோ என்னென்ன நியூஸ் பேப்பரில் படிக்கலாம் அப்படின்னா தினமணி, தமிழ் இந்துவில் படிக்கலாம். ஸோ அப்படி உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து வெப்சைட்டில் எதுவும் படிக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் எடுத்திங்கன்னா டிஎன் போர்ட்டல் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது. அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட படிக்கலாம். ஸோ இதேமாரி டிஎன்பிசி சம்மந்தமான வீடியோஸ் இன்னும் உங்களுக்கு நிறையா வேணும்னா கமெண்டில் தெரிவிங்க. ஸோ சேனலை பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.